மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக அரசை நம்ம ஏன் கடுமையாக சாடி கொண்டிருக்கிறோம் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, இவிஎம் மிஷின் திருட்டுத்தனம் பண்ணிச்சோ, என்ன பண்ணிச்சோ, ஏது பண்ணிச்சோ தெரியாது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பது தாவேகா, முதலமைச்சராக இருப்பது ஜோசப் விஜய். உங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் நலனில் கொஞ்சமாவது அக்கறை செலுத்துங்கள். இப்பவே நீங்க பழி வாங்குற படலத்துல இறங்கி எல்லா பக்கமும் நாங்கள் ஆதாரம் திரட்டிட்டு இருக்கோம், வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெய்லி கொலை நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது, பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, மின்வெட்டு பிரச்சனையால நாட்டு மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விலைவாசி விண்ணை முட்டுது, மீண்டும் மீண்டும் பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போது கேஸ் சிலிண்டர் விலை, வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு. எதற்குமே குரல் கொடுக்காத பொம்மை முதல்வராக, கீ கொடுத்தா கூட ஓடாத, கெட்டு போன, ரிப்பேரான, ஸ்பிரிங் கட்டாயி போன பொம்மையாக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் எப்போதுதான் வாய் திறப்பாருன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கடுமையா நம்ம ஆரம்பிக்கும் போதே பேசுறோம்னா, தமிழ்நாட்டின் வளங்கள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் பக்கத்து மாநிலமா இருக்கிற ஆந்திராவுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ரீல்ஸ் போடுகிற அமைச்சர் அந்த செல்வி கீர்த்தனா ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிட்டு இதையெல்லாம் பார்க்கறதுக்கு துப்பில்லையான்னு மக்கள் கேட்கிறாங்க. ரீல்ஸ் போட்டு கோட்டு போட்டு ரீல்ஸ் போட்டு தொழிலதிபர்களே வாங்க வாங்கினா வந்துருவாங்களா? ஏமா அமைச்சரம்மா, ஏமா செல்வி கீர்த்தனா, இது உனக்கு தான்மா சொல்றோம், கொஞ்சமாவது யோசி. நான் முந்தைய காலங்களில் என்ன பண்ணாங்க படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. தெரியலன்னா கேட்டாலும் தெரியும், உன்னுடைய துறை ரீதியான அதிகாரிகளை கேளு, மற்ற ரிட்டையர்டு ஐஏஎஸ் அவர்கள்ட்ட கருத்துக்களை கேளு. தெரிஞ்சோ தெரியாதனமா உனக்கு ஒரு பெரிய அமைச்சர்னு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. பதவியத்துக்கு வரும்போதே உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு. சான்றிதழ கொண்டாடல, சும்மா நேரா அப்படியே பதவியத்துக்கு விட்டுருவாங்கன்னு நேரா வந்துட்டேன். அங்க வந்தா இல்ல நீ தான் எம்எல்ஏ கீர்த்தனான்னு எனக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு, போய் அந்த சர்டிபிகேட் எடுத்துனுவா, பச்சை கலர்ல கொடுத்தாங்க பாரு, அதை எடுத்துனுவான்னு சொன்ன பிறகு திரும்பி போயிட்டேன். பதவி ஏற்பிடாலே காரி துப்பியது அந்த நிகழ்வு. லைவ்ல பார்த்த எல்லாரும் காரி துப்புனாங்க, என்ன லட்சணடா இதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்த 2-3 நாட்கள்ல நம்முடைய ஓசூர் கிட்ட வர வேண்டி இருந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக இருந்த போர் தளவாடங்களுக்கான அந்த விமான போக்குவரத்துக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம் ஆந்திராவுக்கு ஓடி போச்சு. ஆந்திர முதலமைச்சருடைய மகன் செல்வி கீர்த்தனாவை வாழ்த்துகிறார், பாராட்டுகிறார். அந்த ரீல்ஸ் போட்டவொடனே அவர் பயங்கர மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தா, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க இருந்தாங்கன்னா நாம ஈஸியா தொழில் முதலீட்டாளர்களை நம்ம இழுக்க முடியும்னு அவர் இவங்களுக்கு வாழ்த்துறார். இந்த கர்மம் கூட தெரியாம நம்மளை அவர் வாழ்த்துறதே நம்மளை நக்கல் அடிக்கிறதாரு, நம்ம திறமையின்மையை அசிங்கப்படுத்துறாருன்னு கூட தெரியாம பேபான்னு முடிச்சவங்க தான் இன்றைக்கு இருக்கிற கீர்த்தனா தொழில் அமைச்சர். உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஏங்க அவங்க தலைவருக்கே ஒன்றும் தெரியாது, நீங்க போய் என்னங்க நீங்க வேற அமைச்சர்? அந்த பாவங்க அவங்களே இப்பதான் அகஸ்மாத்தா முதல் முறையா ஏதோ விருதை மகள்னு சீனை போட்டு வந்தாங்க, எப்படியோ நின்னாங்க, அந்நியன் மாதிரி அம்பி மாதிரிலாம் சீன் போட்டாங்க, அவர் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க. என்னங்க அவங்க தலைவருக்கே எதுவும் தெரியாதுங்க. அவரே அசம்பிளியில் எப்படி உட்கார்ந்து பாத்தீங்கல்ல, பூரா கட்டி அடி வெளிவெளு வெளுக்கிறாங்க. திரும்பின பக்கம் இப்படி திரும்ப அடிக்கிறாங்க, அப்படி அடி வெளுத்தாங்க. அசம்பிளியில வேன்னு உட்கார்ந்துருந்தாரு. அரகஜா நெத்தியில வச்சுக்கினாருன்னா அவரு வீராதி வீரம் வந்துடும் யாரோ சொல்லி கொடுத்தாங்க போல இருக்கு. கருப்பு கோட் போட்டு போனீங்கன்னா பயந்துருவாங்க, நடுங்கிருவாங்க அப்படின்னு. அந்த கருப்பு கோட்டுக்கு இன்னைக்கு டிடிவி தினகரன் வச்சு ஒரு வெளுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏன் தெரியுமா அவர் கருப்பு வெள்ளை போட்டிருக்காரு? அவர் சொல்றார், மக்கள் மனசு கருப்பு வெள்ளையா இருக்குமா? எந்த மக்கள் மனசாவது கருப்பு வெள்ளையா இருக்குமாங்க? ஒண்ணு மனசு வெள்ளையா இருக்கணும், இல்ல கருப்பா இருக்கணும். அது எப்படி மக்கள் மனசு வெள்ளை கருப்பா இருக்கும்? ஏன்னா இவர் வாங்குகிற முதலீடுகள், வாங்குற பணம் வாங்குறாருல, இவர் பாதிய கருப்புல வாங்குறாரு, மீதிய வெள்ளையில வாங்குறாரு அப்படின்னு நான் சொல்லல, டிடிவி தினகரன் சொல்லியிருக்கார். இவர் கருப்பு வெள்ளைக்கு காரணம் சொல்லியிருக்கார். இப்ப தொழில்துறை பஞ்சாயத்து வருவோம். இந்த கீர்த்தனாவுக்கு எதுவுமே தெரியல. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய இவர்கள் ஆட்சி காலத்துல இருக்கிற நாள் வரைக்கும், இருக்கிற ஆண்டு கூட நான் சொல்லல, எனக்கு இல்ல எல்லாரும் போட்டு வெளுக்கிறாங்க. இது 3 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற நாளுக்குள்ளாக தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்பாக திமுக அரசாங்கம் பேசி வைத்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க அந்த ஆட்சி வந்த உடனே நம்ம ஒப்பந்தம் கையெழுத்து போலான்னு முன்னாடியே திட்டமிடுதல் பண்ணி வச்சதுதான் இந்த 15,000 கோடி திட்டம்,
இன்றைக்கு ஒரு திட்டம் 29,000 கோடியில துறைமுகம் கட்டுகிற திட்டம், தூத்துக்குடியில துறைமுகம் கட்டுகிற திட்டம் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. 29,000 கோடி அதோட மதிப்பீடு. அந்த நிறுவனம் அங்க போயிட்டாங்க. அது என்ன நிறுவனம் அப்படின்னா, அதாவது என்னங்க, நாம பேசுற விஷயம் தெளிவாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அது கரெக்டா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மசகான் டக் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் கப்பல் கட்டுகிற நிறுவனம். அவங்க தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 30,000 கோடி முதலீட்டுல அந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்துவதற்கு முயற்சி எடுத்து அதற்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் நடைபெற்று அரசு நிலங்களை ஒப்படைக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அது ஆட்சி தேர்தல் வருது. ஆட்சி மாற்றம் வந்தவர் புதிய ஆட்சி அல்லது அதே ஆட்சி வந்தால் நம்ம பண்ணலாம்னு வெயிட் பண்ணும்போது புதிய ஆட்சி வந்து விட்டது. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை ஒரு மாசத்துல பார்த்த தொழில் முதலீட்டாளர்கள் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஐயையோ, இங்க நம்ம கால் போச்சுன்னா நம்ம காரி துப்பிடுவாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆந்திரா இருங்கரம் கூப்பி வழியை கூப்பிடுது. ஏன்னா இந்த அம்மா ஆந்திராவுக்கு தான் வழி விடுறாங்க. இவர் ஏற்கனவே தெலுங்கு தேசத்துக்காக வேலை பார்த்த இந்த அமைச்சரா இருக்கிற கீர்த்தனா தெலுங்கு தேசம் கட்சிக்காக வேலை பார்த்தவங்க. அந்த பாசம் இருக்கு. அந்த அடிப்படையில நானும் அமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அது போதும் நினைக்கிறாங்க. அதுதான் அமைச்சரோட வேலைன்னு நினைக்கிறாங்க. அவங்க தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக மீட்டுவதற்காக அவர்களை கூட்டு தொழில்களை தொடங்குவதற்கான எந்த திட்டமிடுதலும் தாவே காட்சியில வராது, நடக்காது. அடுத்தவங்க மேல பழி போட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரை இதுதான் நடக்கும். முதலமைச்சரா இருக்கிற பொம்மை முதலமைச்சர் எதுவுமே செய்ய மாட்டாரு. சோபா மாடல் முதலமைச்சர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த துறையோ அந்த துறையை விட்டுட்டு எல்லா துறையிலும் கால் வச்சிட்டு இருக்காரு, எல்லா துறையிலும் வாய் வச்சிட்டு இருக்காரு. மதுவிலக்கு பத்தி பேசுறாரு, மின்சாரத்தை பத்தி பேசுறாரு. அது எதுக்குதான் ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கீங்களே, நீ எதுக்கு உனக்கு தேவையில்லாம உள்ள வர நீ அப்படின்னு மக்கள் கேட்கறாங்கப்பா. வளர்ந்துருந்தா மட்டும் பத்தாது, 6 அடி நடுன்னு வளர்ந்துருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு மண்டையில இருக்கணும். மண்டையில ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கல. கேட்டது சென்னையோட மேயர். ஏம்பா தற்குறிகளே, மண்டையில ஏதாவது இருக்கா உங்களுக்குன்னு கேட்டுச்சு நேத்தைக்கு. அவர்கள் ஏன் அந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா, அந்த ரிப்பன் வெட்டின கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு நிகழ்ச்சியில புரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் அந்த கமிஷனர், நகராட்சி IAS அதிகாரியா இருக்கிற கமிஷனர், அதுக்கப்புறம் தான் அந்த எம்எல்ஏக்கு வேலையே கிடையாதுங்க. இது எதுவுமே தெரியாம வீட்டுல இருந்து வரும்போதே கதிரிகோலம் வந்துச்சு அந்த பல்லவின்ற அந்த எம்எல்ஏ. அது ஒரு ரீல்ஸ். இது பூரா இந்த ஆட்சியே ரீல்ஸ் ஆட்சி தாங்க. அது எம்எல்ஏ அலுவலகத்துக்குள்ள அந்த குழந்தைய தொட்டில போட்டு அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்துக்கிறாங்க. எம்எல்ஏ அலுவலகத்தில் நடக்கிற கூத்தெல்லாம் பாருங்க. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் மரபு மீறல் எல்லாம் கிடையாது. என்ன இழவனா பண்ணிக்கலாம், நீங்க என்ன கன்றாய்வனா பண்ணிக்கலாம். ஆனா உங்களை கேள்வி கேட்ட மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். தற்குறின்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும், தலைவன்ல ஆரம்பிச்சு தொண்டை வரைக்கும். இதெல்லாம் என்ன லட்சணம்? உங்க குழந்தை விஷயத்த வீட்டுல வச்சுங்க. எம்எல்ஏ அலுவலகம் என்பது அந்த தொகுதி மக்கள் தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறதுக்கு வருவாங்க. அங்க சீன் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த 29,000 முதலீடு ஆந்திராவுக்கு போய்விட்டது. வாய் திறக்கவே இல்லைங்க தாவேக அரசாங்கம். இது இல்லாம இதுக்கு முன்னாடியே என்ஃபீல்டு அவங்களும் ஆந்திராவுக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு தொழிற்சாலை போடுவதாக இருந்த திட்டமும் ஆந்திராவுக்கு போகுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொழில் முறைகள் வராமல் தவிர்த்து ஓடுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம், இந்த அரசு ஸ்திரத்தன்மையோடு இல்லை. இந்த அரசு முடிவெடுக்கிற திறனில் இல்லை. இந்த அரசு பொய்க்கால் குதிரையாக இருக்கிறது. இந்த அரசு மண் குதிரையாக இருக்கிறது. இதை நம்பி ஆத்துல இறங்கினா மண்ணும் கரைஞ்சிரும், குதிரையும் காணாம போயிடும், நம்ம போட்ட முதலீடும் வீணா போயிடும்னு பயப்படுகிறார்கள் தொழில் முதலீட்டாளர்கள். ஏன்னா இவங்க ஆட்சியில நின்று ஸ்டேபிளா நின்று திட்டங்களை அறிவிச்சு எதுவுமே பண்ணல. அமைச்சரவை கூட்டம்னு ஒரு மாசம் கழிச்சு போடுறாங்க, 436 திட்டங்கள்ன்றாங்க. என்னடா திட்டம்னா தெரியல, ஏதுடா திட்டம்னா தெரியல. எந்த அமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டாங்க. பத்திரிகையாளரை ஏன் சந்திக்கலாம்னா நிர்மல் குமார் ஒரு மிகப்பெரிய வியாக்கியான விளக்கணம் எல்லாம் கொடுக்குறாரு. ஏன் கடந்த காலங்களில் பேப்பர்ல அறிக்கை தானே வந்துச்சு, அப்பெல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களான்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்லையா? துப்பு இல்லையா? உங்களுக்கு திராணி இல்லையா? தைரியம் இல்லையா? ஆண்மை இல்லையான்னு கேட்க தோணுது நமக்கு.
பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை, ஆண்மை இல்லை, எதுவுமே இல்லை. என்னதான் இருக்குது அப்ப அவர்கிட்ட? எதுவுமே இல்லை மக்களே, ஒண்ணுமே இல்லை. இதோட லட்சணம் இன்னும் பல பஞ்சாயத்துகளை பார்க்க வேண்டியிருக்கு. பல நிறுவனங்கள் வர வேண்டும் என்று விரும்பிய தமிழ்நாட்டில் தான் முதலீடுகளை சொல்லணும்னு சொல்லி தொடங்கணும்னு சொல்லி பல ஊர்கள்ல இருந்து வருவாங்க, வெளிநாடுகள்ல இருந்து வருவாங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாமே பதறி அடிச்சுட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைய தொடங்கி விட்டது. இதுதான் மாற்றம்னு நீங்க நம்புனீங்களா? மக்களே, ஓட்டு போட்ட விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, இதுதான் உங்க மாற்றமா? இதுதான் உங்க அண்ணனோட லட்சணமா? உங்க வீட்டுக்கு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னீங்களே, நீங்க ஓட்டு போட்டீங்களே, இதுதான் லட்சணமா? நிர்வாகத்தை நடத்த தெரியாத துப்பில்லாத முதலமைச்சருக்கு இன்னும் ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? பொதுமக்கள் கேள்வி எழுப்பினால் எப்பேற்பட்ட அரசாங்கமும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனால் இந்த முறை எதிர்கட்சியாக இருக்கிற திமுக திறம்பட தெளிவாக செயல்பட்டால் இந்த ஆட்சி 3 மாசம் இருக்கா, 6 மாசம் இருக்கா, எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. மீண்டும் ஒரு முறை தேர்தல் வந்தால் கண்டிப்பாக இந்த சோபா மாடல் ஆட்சி, இந்த பொம்மை மாடல் ஆட்சி, இந்த தூய ஆட்சின்ற பேர்ல இருக்கிற துரோக ஆட்சி, துஷ்ட ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். சூரியனை கண்ட பனி போல அது அப்படியே காணாம கரைஞ்சி போயிடும். நடக்க போகுது அது டெஃபினட்டா. ஏன்னா இந்த ஆணவத்தினுடைய உச்சத்துல இருக்காங்க. அதுல இருக்கிற அத்தனை பேருடைய ஆணவம், அதுல அதிகமான ஆணவம் 2 பேருக்கு இருக்கு. ஒரு ஆள் பேசியே கெடுக்கிறாள், இன்னொரு பேசாம கெடுக்கிறாள். இந்த 2 பேருமே, ஒருத்தர் ஆக்டிங் சிஎம் இருக்கார், ஒருத்தர் சிஎம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக மாறிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சிருக்காங்கன்னு அவர்கள் நம்புகிறார்கள், நான் நம்பல. ஓட்டு போட்ட மக்கள்ல 66% மக்கள் இவர்களை ஏற்கவில்லை. இந்த தாவேகாவையோ ஆதவ அர்ஜுனாவையோ விஜயையோ இந்த கும்பலையோ தற்குறி கும்பலையோ ஏற்கவில்லை. அவர்கள் மாற்று கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 34% வாக்குகளை வாங்கிவிட்டு இவ்வளவு ஆணவத்தில் ஆடக்கூடாது, தொழில் முதலீடுகளை தாரை வார்க்கக்கூடாது. அப்ப தமிழ்நாடு அதல பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை சரி செய்ய வேண்டியது நிச்சயமாக எதிர்கட்சிகளோட கடமை. ஆளுங்கட்சியை பத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. சட்டசபை 18 கூட போகுது, அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும். யார் யாரெல்லாம் இதற்கு காரணமானவர்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு தான் இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட்க்கு திருட்டு, அந்த திருட்டு, இந்த திருட்டுன்னு சீனு போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் அன்னைக்கு வெளிப்படையான பதில் அங்க வரும். கேள்விகள் நிறைய வரும், பதில் சொல்ல தயாராகி கொள்ளுங்கள். முதலமைச்சருக்கு இப்பவே ட்ரெயின் பண்ணுங்க. இப்பவே அவர் கண்ணாடி முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லுங்க. இந்த கேள்வி வந்தா இந்த பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. கத்து கொடுங்க. காரி துப்பிடுவாங்க மக்கள் நேரலையில பார்த்தாங்கன்னா. தைரியம் துணிச்சல் இருந்தா நேரலையா அனுமதிங்க. துணிச்சல் இல்லைன்னா நேரலை கட் பண்ணுங்க. ஆண்மை இல்லைன்னா நேரலை கட் பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு பயம் இல்லை, நாங்க நேர்மையா இருக்கோம்னா நேரலை கொடுங்க. நீங்க கட் பண்ணீங்கன்னா நீங்களும் மற்றவர்களோடு ஈக்குவலா இருக்கிற ஆட்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். மக்களுக்காக பயந்து விட்டீர்கள்னு அர்த்தம். என்ன பண்ண போறாங்கன்னு பொறுமையா பார்ப்போம். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.